பாரதி சிங்கப்பூர்ல இருக்கா. அப்ப நீ தானே பேசுவ. ஓகே. How is Bangalore? Wow, fine climate. ரொம்ப ஜாலியா இருந்தது. நீ தான் வர மாட்டேன்னு சொல்லிட்ட. நான் அங்க வந்திருந்தா இங்க ஒரு நல்ல காரியம் முடிஞ்சிருக்காது தெரியுமா? அப்படி என்ன நல்ல காரியம்? நீ நேர்ல வா, நான் சொல்றேன். ஓகே, வரேன். என்ன குட் நியூஸ் சொல்லு. இந்த மிருகத்தை ஞாபகப்படுத்துற. இதுதான் குட் நியூஸ் சொன்னியா? ஆமா, நீ பெங்களூர் போயிருந்தப்போ சார் என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டாரு. அவரோட கதையை முடிச்சு மேல அனுப்பிச்சிட்ட. ரியலி? போன ஜென்மத்துல நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். ஏய், எனக்கு மட்டும் ஒன்ன விட்டா வேற யாரு இருக்கா நிஷா? என்ன இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்டுக்காக கொலை செய்யற மனசு யாருக்கும் வராது பிரியா. நீ பாதிக்கப்பட்ட மாதிரி வேற எந்த பொண்ணும் பாதிக்கப்படக்கூடாது. அதுக்காக தான் நான் இதை செஞ்சேன். அது மட்டும் இல்ல, இன்னொரு குட் நியூஸ். இன்னொரு குட் நியூஸா? எஸ். பாரதி போன் பண்ணா. உன்னை ஏமாத்தி உன் வாழ்க்கை அழிச்ச உன்னோட காதலன் கபூர் சிங்கப்பூர்ல இருந்து டியூஸ்டே நைட் 10 மணி ஃபிளைட்ல வரான்னா. அடுத்த நாள் சூரிய உதயத்தை பார்க்க மாட்டான். நிஷா, பி கேர்ஃபுல். பயப்படாத. என்ன அவனால அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியாது. அவன் உயிரை எடுக்க அப்படி ஒரு மேக்கப்ல போற. அவன் கிட்ட ஒரு தடவை ஏமாந்துட்டேன், மறுபடியும் ஏமாற மாட்டேன். ஹாய் பிரியா. ஹலோ. ரெண்டு பேரும் ஒரே வீட்ல தான் இருக்கீங்களா? ரொம்ப வசதியா போச்சு. ஒரே புழுக்கமா இருக்கு. வீட்ல வேற காரியம் இல்ல? என்ன வேணும்? கூல் ட்ரிங்க்ஸ் தான். இங்க எதுக்கு வந்த? எதுக்கு? எல்லாம் அதுக்கு தான். உங்களை எத்தனையோ தூரம் அப்ரோச் பண்ணி பார்த்துட்டேன். ஆனா நீங்க தான் புடியே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அதனாலதான் இன்னைக்கு வீட்டுக்கே வந்துட்டேன். இது உனக்கு, இது உனக்கு. என்ன சொல்ற? சொல்றதா? எந்திரிச்சு வெளியில போட பொம்பளை பொறுக்கி நாயே. ஏய், நாய் நான் சொல்றேன். உங்களை எப்படி அடையணும்னு எனக்கு தெரியும்டி. வர மறுபடியும் வருவண்டி.